புதுசாக வாங்கினேன் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350ல் என்னோடய ஃபஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா ஈஸியாக நம்மளால் லாபமாக உள்ளே புந்து போக முடியுது. குறிப்பாக லோ கியர்ஸில் நல்ல புல்லிங் பவர் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கலாம். ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறது நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஒரு கியர்லாம் ஃபஸ்ட் கியரில் விழுந்துட்டு செகண்ட் கியர் வந்துட்டேன். நாய் கிடக்கு. ஆடு ஓகே. சிட்டிக்குள்ளே குறுக்க ஆடு நாய் எது வந்தாலும் பிரேக் போடுறதுக்கு பிரேக்லாம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்குமே. டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். சிட்டி ரைட் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லாயிருக்கு. சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ராயல் என்ஃபீல்டு ஆக்சுவலாகவே நமக்கு எப்போதுமே ஒரு க்ரஷ் தான் சின்ன வயசுலேருந்து. நான் இப்போ ஒரு கார் லவர். நான் பெரும்பாலும் லாங் ட்ரிப் எல்லாம் காரில் தான் போகிறது. ஜங்ஷன் வருது, வெயிட் பண்ணுவோம், அது போவோம். ஓகே. ஆக்சுவலாக ஒரு கார் லவர். லாங் ட்ரைவ் வந்து காரில் தான் போவேன். அதனாலே வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்காமே இருந்தேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு சைஸை பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய சைஸ் உள்ள ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய் வண்டியை நிப்பாட்டி உள்ள டிராஃபிக்கில் அப்புறம் திருப்பி எடுத்து ஓட்டுறது பார்க்கவே பயமாக இருக்கும். அதனாலே ராயல் என்ஃபீல்டு வாங்கினதை பற்றி யோசிக்கலை. இந்த ஹண்டர் 350 போட்ட பிறகு பார்த்தோம்னா இது கொஞ்சம் சைஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் போட்டுருந்தாங்க. லெங்க் எல்லாமே குறைச்சிட்டாங்க. வெயிட்மே 180 kg. காம்பேக்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, ஒய் கான்ட் வி ட்ரை ஹண்டர் அப்படின்றதான் யோசித்தது. நம்ம சிட்டி ரைடுக்கு எந்தளவு சூட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் யோசித்தோம். இருக்கும் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. சரி வாங்கலாம்னு வாங்கியாச்சு. வாங்கினது ஜஸ்டிஃபை ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றும் நமக்கு டிராஃபிக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லாவே போகுது வண்டி வந்து ஸ்மூத்தாக. இன்னொரு எல்லா வாகனங்களுக்கு உள்ளர பூந்து வர்றதுக்கு வசதியாக தான் இருக்குது. குறிப்பாக நான் பிடிச்சது இந்த கியர் லோ கியர்ஸில் நல்லா போகும். லோ கியரில் வந்து நல்ல புல்லிங் பவர் இருக்குது. அதுதான் பிடிச்ச விஷயம். மருத்துவம் டிராஃபிக்கை விட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு ஹைவே இருக்குது, பைபாஸ் ரோடு இருக்குது. அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பீடு எந்தளவு போகும்போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பெட்ரோல் பங்க் லைட்டாக ட்ரெஸ்லிங் இருக்குது. ஒரு 35 to 40 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு ரவுண்டனா வருது. ரவுண்டனாவில் நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா வந்து பைபாஸ் ரோடு வந்துடும். பைபாஸில் ஹைவேல ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத.
சிட்டி ரைட் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஃபஸ்ட் கியருக்கு வந்துட்டேன். அதனால் ரைட் எடுத்துருவோம். போய்க்கிறேன்ப்பா. இந்தாச்சு பைபாஸில் வந்தாச்சு. ஹைவே ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸ்பீடு ரைஸ் பண்ணுவோம். 40 இருக்குது. 40 வந்துட்டு 60 போயிட்டுருக்கேன். இப்போ அந்த லாரி வருது பார்த்துக்கோம். ஓகே, ஸ்பீட் ரைஸ் பண்ணுறேன். 50 80 வந்துட்டேன். வில்லேஜ் ரோடுக்குள்ளே கொஞ்சம் போய் பார்க்கலாம். லெஃப்ட் எடுத்தோம்னா கொஞ்சம் வில்லேஜ் ரோடு வரும். வில்லேஜ் ரோடில் எப்படி வந்து போகுதுன்னு பார்ப்போம். வந்துட்டு ஓகே, லெஃப்ட் எடுப்போம். ஒரு தடுப்பணை இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. வளைவுகளில் திரும்புறதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே திரும்புது. ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாகவே இருக்குது. நல்ல கிளைமேட், நல்லா ட்ரிஸ்லிங் லைட்டாக. ரோடு வந்து வளைஞ்சு போகுது, வில்லேஜ் ரோடு. உங்களுக்கு பெரிய ஒரு குளம் ஒன்று வருது. இங்கே குறைச்சிடுவோம். குளத்தை பார்க்கலாம். லெஃப்ட் எடுப்போம். ஒரு ஆற்றுக்கரையிலே ஒரு பாதை போகுது, சின்ன பாதை பார்க்கலாம். இங்கே 2 பப்பி இருக்குது, சின்ன பப்பி, 3 பப்பி இருக்குது. ஆறு தண்ணி போயிட்டுருக்கு ஆற்றுல, சின்ன வாய்க்கால். ரோடு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. 2 பக்கமும் மரங்கள் இருக்குது. ரோடு பார்த்து மரங்கள், அழகான பாதையாக இருக்குது. ஒரு ட்ரிப்பர் ஒன்று இருக்கும், இங்கே 15 தெரியும். ட்ரிப்பர் வந்து இப்போ யூஸ் பண்ணலை. எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. ரோடு சூப்பராக இருக்குது. இந்த ரோடு
நல்ல டிரைவ், உண்மையில் நல்லாயிருக்கு வண்டி. ராயல் என்ஃபீல்டில் நம்ம சிட்டி ரைடுக்கு டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த வண்டி உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்குது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த இன்னொரு ட்ரிப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Now I am signing off from you.